ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீர் சீரீஸில் இருக்கோம். ஸோ காஷ்மீர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டே 8 வந்திருக்கோம். ஸோ டே 7 வந்து சூப்பராக போயிருக்கோம். யாராவது டே 7 பார்க்கல அப்படின்னா நான் ஐயில் வந்துட்டு கார் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போட் ஸ்டேயில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். நேற்று போட் ஸ்டேயோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போயுமே எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த காஷ்மீர் விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை. இந்த டே 8 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எங்களுக்கு ஒரு போட் ஹவுஸ் எடுத்தனால ஒரு ஷிகாரா ரைடு ஒன்று இருக்குது. அந்த ஷிகாரா ரைடு பெருசாக நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டல் லேக்கில் முன்னாடியே போயிட்டோம். இப்போ வந்து சும்மா ஒரு ரைடு மாதிரி போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டு, ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி ஏர்போர்ட்டு, டெல்லி ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட், அங்கே அதோட முடியுது. ஸோ இந்த காஷ்மீர் சீரிஸ் அதோட முடிஞ்சிடும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து இந்த சோமா தான் போகுது. காஷ்மீரில் இத்தனை நாள் நம்ம வந்து நீண்ட நெடிய பயணமாக இருந்திருக்கோம். ஒரு 1.5 மாதம் இருந்த ஃபீல் எனக்கு இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு இருக்கும் ஒரு கண்டிப்பாக ஆமாங்க. ஸோ எல்லோரும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ போட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 7,000 rupees ஆகுது. ஒரு ரூமுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 6 பேர் எடுத்திருந்தோம். ஒரு 8,000 ரூபாய் ஆச்சுங்க. ஸோ 8,000 ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து வந்துட்டேன் 8,000 ரூபாய் 26,000 ரூபாய் ஆச்சுங்க, வித் இன்க்ளூடிங் ஃபுட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதில் கவர் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த ஒலிம்பியாவுக்கு வந்து ஒரு டாட்டா பாய் பாய், ஒலிம்பியா டீலக்ஸுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஆக்சுவலி 2 ஷிகாரா ரைடு போகிறோம் ஜாலியாக. வாங்க என் கூட சேர்ந்து ரைடை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு ஸோ போட் ஸ்டே பின்னாடி இருக்கு பாருங்கள், மறக்காமல் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும். ஸோ கைஸ், டல் லேக் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃப்ரீஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி போட்டில் போகிறீங்க அப்படின்னா எஜ்ஜில் வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தரமாக ஆடுதுங்க. அதையுமே பார்த்து பத்திரமா வாங்க. இங்கே பாருங்கள், டல் லேக் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. கை ஃப்ரீஸ் ஆகிடுது, ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மக்கிட்ட வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்டும் விற்கிறானுங்க. நான் தான் இப்போ காஷ்மீரி பூ ஒன்று வாங்கினேன். அது தெரில, அது வீட்டுக்கா ஆமாம் அதான். ஆனால் அவன் தண்ணி காட்டும் போது, தண்ணியில் இது பண்ணும்போது நல்ல கலர் வந்துச்சு. நீங்கள் பாருங்களேன். ஸோ இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 45 கிட்ட இது இருக்குமா. ஸோ 45 இருக்குமா. ஸோ ஃபீட்டு உள்ளே வந்து, ஆனால் நம்மளால் ஸ்விம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மார்னிங் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி, டீ அண்ட் காவா, காஷ்மீரி காவா. ஸோ நிறைய பேர் வந்து செக் அவுட் பண்ணிட்டுமே கிளம்புறாங்க. ஸோ சன்லைட்டில் மார்னிங் ரைடு வந்து சூப்பராக இருக்குங்க, ஷிகாரா ரைடு. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தனியாகவும் ரைடு நாங்கள் பண்ணிட்டோம். ப்ளஸ் மார்னிங் அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரிலையும் நம்மளை கூட்டு வந்து விடுறாங்க. ஸோ அதுலேயுமே சூப்பராக இருந்துச்சு. பட் மார்னிங் ரைடு எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு. நார்மலாக பண்ணுறத விட நாங்கள் ஈவினிங் பண்ணோம், இப்போ வந்து மார்னிங் பண்ணுறோம். ஸோ அது மார்னிங்கே பயங்கர ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஷிகாரா ரைடு காஷ்மீரில் சூப்பராக போயிட்டுருக்குங்க. பெண்ணு வைக்க வந்தான். ஸோ ரோட்டில் நின்றுட்டுருக்கோங்க. ஸோ டிரைவர் இன்னும் வரல. ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா 1/2 hour டிலே பண்ணி வராப்பில் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு வைக்கிறானுங்க ரோட்டில். ஸோ வழியாக வந்து வாங்கிக்கிறாப்புல அந்த பெண்ணை. ஒரு பாக்கெட் வாங்குறியாடா? ஸோ கைஸ், காஷ்மீர் ட்ரிப் வந்து பிரியா விடையுடன் நான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ மனசே இல்லை. ஆமாம், விடை கொடு மனமேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் ஏர்போர்ட் வந்துட்டேன். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 10 எக்ஸ்ரே செக் இருக்குது. ஸோ 10 எக்ஸ்ரே செக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது வர வேண்டியது. ஸோ பார்த்து வாங்க. ஸோ காஷ்மீர் நான் வந்து ஃப்ளைட் ஏறிட்டு மிச்சத்தை உங்கள்ட்ட நான் பேசுகிறேன். போக மனசே இல்லை கைஸ். ஆஃப்டர் செக்இன், ஆஃப்டர் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து இமிக்ரேஷனும் முடிச்சுட்டு காஷ்மீர் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். ஸோ காஷ்மீர் சீரீஸ் இங்கே இதோட முடியுது. இங்கே வந்து ஆரம்பித்து நம்ம வந்து டெல்லியில் போயிட்டு ஸோ டெல்லியிலேருந்து சென்னை போயிடுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வ்ளாக் நான் இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ காஷ்மீர் சீரீஸ் வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் சீரீஸு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். யாராவது புதுசாக வர்றீங்க சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் vlog என்ஜாய் பண்ணுவீங்க. ஒன்றும் பார்த்து போயிருக்கேங்க. ஸோ டே 1 ஆரம்பித்து நம்ம எப்படி வந்தோம், நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணோம், மெகல்கம்மாக இருக்கட்டும், சோன்மார்க்காக இருக்கட்டும், குல்மார்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்னோஃபாலை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே லைவ்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இங்கே பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை தான். பட் திருப்பி நம்ம எப்போயாவது வந்தோம் அப்படின்னா காஷ்மீரையும் ஆக்சுவலி சம்மரில் வரலாம் தான் இருக்கும் காஷ்மீர் சீரீஸில் பார்க்குறதுக்கு. ஏன்னா அங்கே ஆப்பிள்லாம் நம்ம பார்க்கல. ஸோ வால்நட்லாம் வந்து விளையிறதுலாம் நம்ம வந்து வெறும் மரமாக தான் பார்த்தோம், வெறும் ட்ரீயெல்லாம் பார்க்கல. ஸோ மனசே இல்லாமல் காஷ்மீர் சீரீஸ் வந்து பிரிகிறோம். நம்மளுக்கு வந்து கேட் 2ல் நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்மளை போட் பண்ணல. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம்.
ஸோ மீண்டும் ஒரு நல்ல சீரீஸில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோபிநாத். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை கேட்டலாம் எப்படி சீரீஸ் எப்படி போச்சு? உறக்கமாக போச்சா? உறைஞ்சிட்டே போச்சு பார்த்தீங்களா, பனி உறைஞ்ச மாதிரி உறைஞ்சிட்டே போச்சு அவருக்கு. ஸோ அவரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணார். எல்லாமே பசங்களும் வந்து ஃபீல்ஸ் கிரேட். மிஸ்டர் பொன்ராஜ் உங்களுக்கு எப்படி போச்சு அனுபவங்கள், காஷ்மீர் அனுபவங்கள்? இங்கே ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம். 6 பேர் இருக்கோம். ஆமாம் 6 பேர் இருக்கோம். கார்த்திகேசரன் உங்களுக்கு எப்படி போச்சு காஷ்மீர் அனுபவங்கள்? திரும்பி வீட்டுக்கு போகாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனாலும் குடும்பத்தை நைட்டுக்கு இருந்தால் வீட்டுக்கு வர புறாலாம் வருதுடா ஏர்போர்ட்டுக்குள்ளே. அதுவும் பாவம், அது என்ன பண்ணோம் இல்லை? ஸோ இந்த காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மணிஷ் வியூ அவருக்கு வந்து ஒரு 1 மில்லியன் வந்து ஒரு வீடியோ போச்சு. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் அடித்தார். மறக்காமல் இவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மணிஷ் வியூ. நான் வந்து அவரை டேக் பண்ணியே போடுறேன். உங்களுக்கு எப்படி போச்சு அனுபவங்கள்? கண்டிப்பாக எப்படி போச்சு காஷ்மீர் அனுபவங்கள்? போகிறதுக்கு மனசே இல்லை. எக்ஸாக்ட்லி அதே ஃபுல்லாக குளிராக இருக்குது. ஸோ சம்மரில் மீண்டும் ஒரு ட்ரிப் மாதிரி வருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் காஷ்மீர் சீரீஸை வந்து நான் காஷ்மீர்லேயே முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ டாட்டா பாய், டேக் கேர். நான் உங்கள் கோபிநாத். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை போட்டு விட்ருங்க.